ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சி பெறவும், பிரச்சனைகள் தீரவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. சரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவதாத்ரி ஸ்வாகாசுதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகனச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான மன்மத வருடம் புரட்டாசி மாதம் 18ஆம் தேதி 5/10/2015 திங்கட்கிழமையான இன்று பல நல்ல ஆன்மீக தெய்வீக விஷயங்களை பேசலாம். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வாழ்க்கையில் விசித்திரமாக நடக்கும். இப்போ அதுக்கு பலவிதமான காரணங்கள் சொல்லுவாள். இப்போ இந்த சனி பகவானால் வரக்கூடிய இந்த தோஷங்களுக்கு என்ன மாதிரி எளிய முறையில் நிவர்த்தி பண்ணிக்கலான்றதை பற்றி மறுபடியும் நம்ம பேச போகிறோம். பல முறை பேசியிருக்கோம், இந்த முறை மறுபடியும் அதை பேசலாம். சாதாரணமாக 8ன்ற எண்ணில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் சில விசித்திரங்களை சந்திப்பா. சனிக்கிழமை 8 அப்படின்ற எண்ணில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் சில விசித்திரமான பிரச்சனைகளை சந்திப்பாள். அதாவது ஜாமீன் கையெழுத்து போட்டு கஷ்டப்படுறது, எந்த விதமான செலவுகளும் பண்ணாமல் சிக்கனமாக வாழ்ந்துட்டு கடைசியில் யாரோ ஒருத்தருக்கு பெரிய தொகை ஜாமீன் கையெழுத்து போட்டு இல்லை பணம் கொடுத்து ஏமாந்து அதனால் கடனாளி ஆகுது. இன்னும் சில பேருக்கு இந்த கையில் சனிமேடு கொஞ்சம் பலகீனமாக இருக்கும். அந்த மாதிரி சனிமேடு பலகீனமாக பிறந்தவர்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனையை சந்திக்கிறத பார்க்குறோம். அப்புறம் மகர கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கும் சனி தசை நடக்கிறவங்களுக்கும், அர்த்தாஷ்டம சனி நடக்கிறவங்களுக்கும், அஷ்டம சனி நடக்கிறவங்களுக்கும், ஜென்ம சனி நடக்கிறவாளுக்கும், இந்த பாத சனி நடக்கிறவாளுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறத பார்க்குறோம். அது என்ன விசித்திர பிரச்சனைனா, கருப்பு கலர் உடை போடுற அன்றைக்கி சண்டை வரும். சில பேருக்கு சனிக்கிழமை பிரயாணம் போகும்போது காலில் அடிப்படும். சில பேருக்கு கருப்பு கலர் வாகனத்தால் பிரச்சனை வரும். சில பேருக்கு இடது கால் தாங்கி நடக்கக்கூடியவர்களால் சண்டை, சச்சரவு, வம்பு, வழக்கு, மன வருத்தம் வரும். இப்படி குறிப்பிட்ட விசித்திரமான பிரச்சனைகளை சந்திக்கிறத பார்க்குறோம். இதில் இன்னும் காட்டால் திருடு போகிறது எப்படி போகிறதுன்னு தெரியாமல் போகும். பெரிய தொழிற்சாலை நடத்துவார், ஆனால் எந்த இடத்துல பணம் போகிறதுன்னு தெரியாமல் போகும். ஆனால் ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்பொழுது சனி பகவான் உங்களுக்கு அனுகூலம் இல்லை, இல்லை சனி தசை நடக்கிறது, சனி புத்தி நடக்கிறது, சனி பார்வை இருக்குது, சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் கட்டத்தில் ஜனன ஜாதகத்தில் சரியாக இல்லை, இப்படி பல காரணங்கள் சொல்வார். இப்படி பலவிதமான மன உளைச்சல்கள் இருக்கும்போது இந்த சனி பகவானுக்கு பிரீத்தி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சில எளிய பரிகாரங்கள் உண்டு. பொதுவாக ஆஞ்சநேய சுவாமியை வழிபாடு பண்ணுறதும், ஐயப்பனை பூஜிக்கிறதும், காளியை பூஜிக்கிறதும் சனி பகவானுக்கு ஒரு நல்ல மாற்று மருந்து, அருமருந்தாக இருக்கும். ஆனால் எல்லாருமே இந்த காளின்னு சொன்ன உடனே பயப்படுவாள். ஐயப்ப வழிபாடு தெரியும், சில பேர் அதுலேயே மலைக்கு போகும்போது வழிபாடு பண்ணுவாள், மற்ற நேரத்தில் அதை பண்ண மாட்டாள். மலைக்கு போச்சா அந்த 45 நாள் விரதம் இருக்கேன், மண்டல விரதம் இருக்கேன்ட்டு அப்போ பண்ணுவாள், மற்ற நேரத்தில் பண்ண மாட்டான். ஆஞ்சநேயர் சுவாமி வழிபாடு எல்லோரும் விரும்பி செய்வா. ஆனால் வீட்டில் ஆஞ்சநேயர் படம் வச்சுக்கலாமான்னு ஒரு பயம் வரும். ஆனால் உங்களுக்கு கட்டாயம் ஐயப்பனையும் ஆஞ்சநேயரே வழிபாடு பண்ணலாம், காளியும் வழிபாடு பண்ணலாம். சரி, இது எந்த மாதிரி எளிய முறையில் செய்யலான்னா, உங்களுக்கு ஆச்சா மரம்னு இருக்குது. இந்த ஆச்சா மரத்தையோ புளிய மரத்தையோ சனிக்கிழமை பொது இடங்கள்லையோ கோயில்கள்லையோ நதிக்கரையிலையோ தர்மஸ்தாபனத்துலேயோ நடலாம். புளிய மரம் இல்லைன்னா ஆச்சா மரத்தை சனிக்கிழமை நடலாம். இரும்பு தானம் பண்ணலாம். இரும்பு தானம் பண்ணுறது விசேஷம்னு சொல்லுவோம். இரும்பை தானம் பண்ணுறது விசேஷம். அப்புறம் நல்லெண்ணெய் தானம் பண்ணலாம். நல சரிதம் படிக்கலாம். உங்களுக்கு இந்த நல சரிதத்தை படித்தா சனி பகவானால் வரக்கூடிய கலியுக தோஷங்கள் அத்தனையும் விலகும். அதை நல சரிதம் படிங்க, இரும்பு தானம் பண்ணுங்கள், நல்லெண்ணெய் தானம் பண்ணலாம். அடுத்து நான் சொன்ன மாதிரி புளிய மரம் இல்லை ஆச்சா மரத்தை சனிக்கிழமை நடலாம். ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு பண்ணலாம். இதை எந்த முறையில் எப்படி எளிய முறையில் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். அது நல்ல பலனை
கட்டாயம் கொடுக்கும். நலசரிதம்ன்றது தமிழ்லேயே இப்போ கிடைக்கிறது. அதை நீங்கள் வாங்கி வச்சு அப்போ நலசரிதம் எப்படி படிக்கலாம்னா ஒரே நாளில் படிக்கலாம். இல்லைன்னு சொன்னால் ஒரு சனிக்கிழமை ஆரம்பித்து இன்னொரு சனிக்கிழமை வரைக்கும் படிக்கலாம். ஒரு சனிக்கிழமை அன்றைக்கி ஆரம்பித்து இன்னொரு சனிக்கிழமை அன்றைக்கி படிக்கலாம். அப்போ படம் என்ன வச்சுக்கிறதுன்னு ஒரு கேள்வி வரும். நலசரிதம் படிக்கும்பொழுது சனி பகவான் குறித்து நம்ம பண்ணும்போது என்ன படம் வச்சுக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நவகிரகங்கள் படம் வச்சுக்கலாம், 9 கிரகங்களும் சேர்ந்துருக்க படம் வைக்கலாம், இல்லை ஆஞ்சநேயர் படத்தை வச்சுக்கலாம். நலசரிதம் படிச்சுட்டு ஆஞ்சநேயரை தியானம் பண்ணலாம், சனி பகவானை தியானம் பண்ணலாம். எள்ளோர விசேஷம், எள்ளில் பண்ண அன்னம் விசேஷம். இல்லைன்னா பால் பாயசத்தில் உங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பால் பாயசத்தில் கொஞ்சம் தேன் விட்டு நைவேத்தியம் பண்ணலாம். பால் பாயசத்தில் தேன் விட்டு ஆஞ்சநேய சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம். நீங்கள் அதை தவிர சனிக்கிழமை அன்றைக்கி ஆரம்பிக்கிச்சு நவகிரகத்தில் சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டோ அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம். முடிக்கிற அன்றைக்கி மறுபடியும் அந்த 8 நாள் நலசரிதம் படிக்கும்பொழுது சனி பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி முடிக்கலாம். இது எதெல்லாம் நிதானமாக வழிமுறைப்படி செய்ய முடியுமோ அதை நாம் கட்டாயம் செய்யலாம். சனி பகவானோட அருள் கிடைக்கும். சனி சரியில்லைன்னு சொல்லி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த எளிய பரிகாரங்களால் எல்லாரும் சிறந்த பலன்களை அடைய முடியும். அதில் உங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம். இப்போ ஜோதிட ஆன்மீக கேள்விக்கு போகலாம்.